ஜெபிப்போம். வருட பிறப்புகளையும் மாத பிறப்புகளையும் ஓய்வு நாட்களையும் அனுசரிப்பாயாக என்ற திருக்கட்டளையை தந்திருக்கின்ற எங்கள் யாவரையும் படைத்து பராமரித்து போஷித்து வருகின்ற எங்கள் பிதாவாகிய கடவுளே, உம்முடைய அருளினாலே இரக்கத்தினாலே 2020ஆம் ஆண்டை துவக்கினோம். கடந்த 4 மாதங்களிலே நாங்கள் தனிப்பட்ட நபராக, குடும்பமாக, திருச்சபையராக, சமூகமாக பெற்றுக்கொண்ட ஏராளமான நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அற்புத விதமான வழி நடத்துதல்கள், இவைகளுக்காக நன்றி செலுத்துவது மட்டுமல்லாமல் இந்த வருடத்தினுடைய 5வது மாதத்தை நாங்கள் காணுகின்ற பாக்கியத்தை நீர் எங்கள் அனைவருக்கும் தந்தபடியால் நன்றி பாராட்டுகிறோம். இந்த மாதம் முழுமையுமாக உம்முடைய வல்லக்கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாக உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை மீண்டுமாக்க அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். மேய்ப்பன் முந்தி செல்ல ஆடுகளாக அவருடைய அடிச்சுவடுகளையே பின்பற்றி அவர் காட்டுகின்ற மேய்ச்சலையும் அவர் காட்டுகின்ற தண்ணீரையும் நாங்கள் உண்ண பருக நீர் எங்களுக்கு அன்றாட வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் தந்திட வேண்டுமாய் மன்றாடுகிறோம். உம்முடைய அன்பின் கரம் இந்த ஆரன் மூலமாக மகிமையடையட்டும். காணொளி மூலமாக இந்த ஆரனில் பங்கேற்கின்ற அனைவரோடும் உமது கிருபை தங்கியிருக்க மீண்டுமாக இறைஞ்சுகின்றோம். இயேசுவின் வழியாக இறைஞ்சுகின்றோம். தூய தந்தையே, ஆமென். ஆண்டவருக்கு துதி உண்டாகவும். இந்த மாதத்தினுடைய 1வது வாரத்திலே நடைபெறுகின்ற இந்த வழிபாட்டுக்காரனுக்கு ஆரம்பமாகவும் நாம் இருக்கின்ற இடங்களிலே பாமாலையிலே 44ஆம் பாடல் வழியாக கடவுளை போற்றி இவ்வாரணையை அவருக்கு மகிமையாக துவக்குவோம். பாமாலையின் 44. உன்னதமான கர்த்தரே, இவ்வோய்வு நாளை தந்தீரே, இதற்காக உம்மை போற்றுவோம், சந்தோஷமாய் ஆராதிப்போம் என்ற பாடலை கடவுளுக்கு புகழ்ச்சியாக நாம் இருந்த இடங்களிலே இருந்து பாடுவோம். பாமாலையின் 44. உன்னதமான
செய்யோமே. ஜெபம் பண்ண கடவோ. எங்கள் எல்லாருடைய இதயங்களையும் எல்லாருடைய மன விருப்பங்களையும் எல்லாருடைய வாழ்வின் அந்தரங்க ரகசியங்களை அறிந்திருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் உம்மிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு செலுத்தவும் உமது நாமத்தை உத்தமாய் மேம்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது தூய ஆவியை நினைவதால் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவிழம் பற்றிய சொல்லை வார்த்தைகளாவனே. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழுத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு செலுத்துவார் என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு செலுத்துவது போல் பிறனிடத்திலும் அன்பு செலுத்துவது என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய சொர்க்க ஜெபத்தை நாம் எடுப்போம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வருகின்ற 4ஆம் ஞாயிற்றுக்குரிய சொர்க்க ஜெபத்தை எடுப்போம். சர்வ வல்லமுள்ள தேவனே, பாவிகளுடைய அடங்காத சித்தத்தையும் ஆசாபாசங்களையும் அடக்கி ஆளுகின்றவரே, பலவித மாறுதலுள்ள இவ்வுலகத்தில் நாங்கள் இருக்கையில் எங்கள் இருதயம் மெய் சந்தோஷம் உள்ள மேலுலகத்தை பற்றி கொண்டு உறுதியாய் நிலைத்திருக்கும்படி தேவரீர் கற்பித்தவைகளை நாங்கள் அனுதினமும் நேசிக்கவும், நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை அனுதின வாழ்க்கையில் விரும்பவும் வெளிப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்முடைய ஜனமாகிய எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளோ. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை நாம் படிக்க கருத்தாய் கேட்போமாக. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பாடமாக தூய லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 35 உள்ள பகுதியை கருத்தாய் கவனமாய் படிக்க கேட்போமாக. லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 35 உள்ள பகுதியை நாம் இருக்கிடங்களிலே திருமறை எடுத்துக்கொண்டு வாசிக்க அதை பின்பற்றுவோமாக. படிக்கும்படியான நற்செய்தி பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 35 முடிய. லூக்கா 24 13 முதல் 35 முடிய. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோட ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர், எவைகள் என்றார். அதற்கு அவர்கள்,
நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலரை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையின் இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் நமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையோ என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர்கள் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர்கள் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். படிக்கும்படியான வேத பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வருகின்ற 4ஆம் ஞாயிற்று ஆராதனையிலே, அது மிக சிறப்பாக இந்த ஆண்டின் 5வது மாதத்தினுடைய முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனையிலே காணொளி மூலம் நடைபெறும் இந்த ஆராதனையிலே பங்கேற்பு செய்கின்ற உங்கள் அனைவரையும் தந்தை, மைந்தர், தூய ஆவியின் திருப்பெயராலே வாழ்த்தியும் காலை வந்தனைகளை சொல்லி வரவேற்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. அன்பர்களே, நமது திருமறையில் பதிவு செய்யப்பட்டுள்ள வரலாற்றின் கடவுளுடைய ஒரு தன்மை என்னவென்றால், அவர் எப்போதுமே பயணிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகைப்பட்ட கூற்று இல்லை என்று நான் திடமாக நம்புகின்றேன், விசுவாசிக்கின்றேன். ஏனென்றால் அவர் எப்போதுமே இயல்பூக்க நிலையிலே இயங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆங்கிலத்தில் இவ்வண்ணமாக சொல்லலாம் என்று விளைகின்றேன், The God of the Bible is the one who always dynamic move என்று சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த திருநாளுடைய அடிப்படையான செய்தி என்னவென்று சொன்னால், தி ஈவெண்ட் ஆஃப் ஈஸ்டர் இஸ் a full of traveling என்று சொல்லலாம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய திருநாளுடைய செய்தி ஆண்டவர் எப்போதுமே பயணிக்கிறார் என்பதுதான் இந்த நாளுக்குரிய சிறப்பு செய்தியாக அமைகிறது என்று நாம் திருமறையினுடைய 4 நட்சத்திரங்களிலே புரிய வாய்ப்புகள் ஏராளமாக உண்டு. இந்த சிந்தனை அடிப்படையிலே இன்று நாளின் தலைப்பாக நாம் சார்ந்துள்ள
தென்னிந்திய திருச்சபை கால அட்டவணை தந்திருக்கும் தலைப்பு கம்யூனியன் வித் தி ரிசன் கிரைஸ்ட் இன் டெய்லி லைஃப். உயிர்த்த கிறிஸ்துவுடன் அன்றாட வாழ்வில் ஒன்றிப்பு என்பது இந்த நாளுக்குரிய தலைப்பாக நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. அன்பர்களே, இதே அருளுரைப்பிடத்திலே கடந்த 5 ஆண்டுகளாக நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு சிந்தனையை மீண்டுமாக இந்த நாளிலே தலைப்புக்கு ஏற்றவண்ணமாக நான் நினைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன். As a Christians, we are not called to be a Sunday Christians, but 7 days Christians. As a Christians, we are not called to be a Sunday Christians, but rather we are called 7 days Christians. கிறிஸ்தவர்களாக நாம் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக அல்ல, அன்றாட வாழ்வில் 7 நாட்களுடைய வாழ்விலே கிறிஸ்துவனுடைய அத்தனை அசைவுகளையும் நம்முடைய வாழ்விலே உண்மையான கிறிஸ்தவர்களாக வெளிப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நான் மீண்டுமாக நினைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன். அன்பர்களே, இப்போது நான் சொன்ன இந்த தலைப்பினை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தினத்தன்று எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தொலைவில் உள்ள எம்மாவு என்ற கிராமத்துக்கு பயணித்த 2 சீடர்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக இயேசுவும் இணைந்து பயணித்த இந்த நிகழ்வை லூக்கா 24ஆம் அதிகாரம் 13 முதல் 35 உள்ள வசனத்திலும், மார்க் 16ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலும் நாம் படித்தறியலாம். குறிப்பாக இந்த எம்மாவு என்று சொல்லப்படுகின்ற இந்த பட்டணத்து பெயரை நான் உச்சரிக்கின்ற போது கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பாக பேராயத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த புண்ணிய பூமிக்கு சென்று வருகின்ற பாக்கியத்தை பெற்றேன். அந்த புண்ணிய பூமியிலிருந்து புறப்படுகின்ற நாளினுடைய கடைசி நாளிலே இந்த எம்மாவு என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற தேவாலயத்திலே நம்முடைய முன்னாள் பேராரோடு கூட இருந்து அப்போது இந்த புண்ணிய பூமிக்கு சென்ற 1000 பெருமக்களாக கடைசி 40 வருஷத்திலே இந்த எம்மாவு என்று சொல்லப்படுகின்ற தேவாலயத்திலே நாங்கள் பங்கேற்ற காட்சி நான் நினைப்படுத்தி கடவுளுக்கு நன்றி பாராட்டுகின்றேன். குறிப்பாக இன்றைக்கு படிக்க கேட்டு லூக்கா 24ஆம் அதிகாரம் 13 முதல் 35 உள்ள பகுதியிலே இந்த பகுதியை 5 பகுதிகளாக நான் பிரித்து 5 துணை தலைப்புகளாக உங்களோடு கூட இந்த நாளுக்குரிய செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். இதற்கு முன்பாக ஒரு மருத்துவராக தூய லூக்கா தன்னுடைய நற்செய்திகளையும் திருத்தூதுவர் மடல்கள் அல்ல அப்போஸ்தலர் நடபடிகள் அல்லது தூய அவருடைய நற்செய்தி நூல் தி காஸ்பல் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் என்று அழைக்கப்படுகின்ற அப்போஸ்தலர் நடபடிகளையும் லூக்கா ஒரு மருத்துவராக எழுதுகின்ற போது மிக சிறப்பாக தன்னுடைய நற்செய்தி நூலை எழுதுகின்ற போது அவர் தனக்கே உரித்தான வரலாற்று பின்னணித்தோடு கூட அவர் நற்செய்தி நூலை எழுதியிருப்பதை நாம் உணர முடிகிறது. குறிப்பாக இந்த எம்மாவு என்ற கிராமத்திற்கு 2 சீடர்கள் பயணித்தார்கள் என்ற ஒரு எண்ணிக்கையை அவர் தருகின்றார். கடந்த வாரத்தில் கூட திபேரிய கடலத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து அமர்ந்து கொடுத்த போது 153 எண்ணிக்கை உள்ள மீன்களை பிடித்தால் என்ற ஒரு எண்ணிக்கையை யோவான் தருவதாக குறிப்பிட்டேன். அதனுடைய பொருளையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இந்த பகுதியில் கூட லூக்கா 2 சீடர்கள் என்ற எண்ணிக்கையை தருகிறார். இதனுடைய பொருள் என்ன என்று பார்க்கிற போது குறிப்பாக இந்த 2 சீடர்களில் ஒருவர் 18ஆம் வசனத்திலே கிளையோப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொருவர் யார் என்ற கேள்வி எழுப்புகிற போது அதற்கான விடையை நாம் காண இயலாது. ஆனால் அநேக இறையியல் அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையிலே யோவான் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்து வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கிக் கொடுக்க தருவாயிலே அங்கே அவருடைய சிலுவையின் அருகே சில பெண்மணிகள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், முக வாட்டத்தோடு கூட காணப்படுகிறார்கள். அந்த பெண்மணிகள் ஒருவராக கிளையோப்பா மனைவியாகிய என்று மரியாள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெயர் யோவான் தருகிறார்.
அன்பர்களே, இந்த 18ஆம் வசனத்திலே சொல்லப்படுகின்ற கிளியோப்பா என்று சொல்லப்படுகின்ற இந்த நபரோடு கூட புறப்பட்டு சென்ற நபர் யாராக இருக்கக்கூடும் என்று நாம் சிந்திக்கின்ற போது அநேக இறையியல் அறிஞர்கள் தருகின்ற ஒரு குறிப்பென சொன்னால், கிளியோப்பா மனைவியாகிய மரியாள் இயேசுவோடு இந்த சீடர்களில் ஒருவராக இருந்திருக்கக்கூடும் என்று அவர் சொல்கிறார்கள். மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வை நாம் பார்க்கிற போது ஏன் 2 என்று லூக்கா தருகிறார் என்று பார்க்கிற போது, குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி 2 அல்லது 3 பேர் சாட்சிகள் இருந்தாலொழிய ஒரு நிகழ்வை உறுதிப்படுத்த இயலாது. மிக சிறப்பாக நீங்கள் வீட்டிலிருந்த விடமாக நான் சொல்லுகின்ற வசனத்தை திருப்பி பாருங்கள். உபாகமம் அல்லது இணைச்சட்டம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், லூக்கா 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள், 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனங்களை நாம் பார்க்கிற போது 2 அல்லது 3 சாட்சிகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இங்கே லூக்காவும் 2 பேர் என்ற ஒரு எண்ணிக்கையை அவர் தருகிறார். ஏனென்றால் பின்பாக இவர்கள் சொல்லப் போகின்ற சாட்சி நம்பகத்தன்மையுடையது என்பதை வலியுறுத்துவதற்காகவே இந்த எண்ணிக்கை தருகிறார். மட்டுமல்லாமல் இயேசுடைய பிறப்பின் போது கூட லூக்கா 2ஆம் அதிகாரம் 25-36 வசனங்களை நாம் படித்தருகிற போது அங்கேயும் கூட 8ஆம் நாளிலே இயேசு கிறிஸ்துவாகிய சிறு பாலகன் விருத்தசேதனம் பண்ணப்படும்படியாக தேவாலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அங்கே சிமியோன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மூத்த நபரும் அன்னாள் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியும் 2 பேருமாக சிறு பாலகனை கையில் ஏந்தி அவரை ஆசீர்வதித்தார்கள். இருவரும் சொன்ன சாட்சிகளுடைய சாராம்சம் என்ன? இருவரும் இயேசு பாலகனை மீட்பராக அவர்கள் அறிவித்தார்கள் என்ற ஒரு குறிப்பை லூக்கா தருகிறார். மட்டுமல்லாமல் இங்கு குறிப்பிடப்படும் இந்த 2 சீடர்களும் இயேசு கிறிஸ்துவால் தன்னோடு கூட இருக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட 12 சீடர்களில் ஒருவர் அல்லர் என்ற ஒரு சிந்தனையை நாம் அடிப்படையில் பெற்றிருக்க வேண்டும். இந்த 12 சீடர்களில் 2 பேர் தான் புறப்பட்டு போனார்கள் என்ற ஒரு குறிப்பு அல்ல. குறிப்பாக அன்பர்களே, இந்த 2 பேருமே இயேசு கிறிஸ்துவால் நேரடியாக தெரிவு செய்யப்படாத, இருப்பினும் அவரோடு கூட திருப்பணிவிடையிலே தங்களை இணைத்து கொண்ட சீடர்களாக இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பை நாம் இந்த வசனத்தின் மூலமாக உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்பர்களே, உயிர்த்த கிறிஸ்துவுடன் அன்றாட வாழ்வில் ஒன்றிப்பு என்ற தலைப்பை நாம் சிந்திக்கின்ற போது நான் ஏற்கனவே சொன்னவனமாக படிக்க கேட்ட இந்த பகுதியிலே 5 பெரும் பகுதிகளாக நாம் பிரிக்கின்ற போது முதலாவது பகுதி லூக்கா 24ஆம் அதிகாரம் 13 முதல் 15 உள்ள வசனங்களை நாம் படித்தறிகிற போது இந்த 13 முதல் 15 உள்ள பகுதியிலே நமக்கு கிடைக்கின்ற முதலாவது சிந்தனை உயிர்த்த கிறிஸ்துவுடன் அன்றாட வாழ்வில் ஒன்றிணைப்பு என்ற தலைப்பிலே நமக்கு கிடைக்கின்ற துணை தலைப்பு உடன் வருபவர் என்ற தலைப்பை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். As a companion in our daily journey. Risen Christ is a companion in our daily journey. நம்முடைய அன்றாட வாழ்வில் உடன் வருகின்ற ஆண்டவராக உயிர்த்த கிறிஸ்து இருக்கிறார் என்ற ஒரு சிந்தனையை நாம் இந்த வசனத்தின் மூலமாக பெறுகிறோம். இருவர் பயணிக்கிறார்கள் என்ற ஒரு குறிப்பை லூக்கா தருகிறார். 15ஆம் வசனத்திலே இவ்வண்ணமான ஒரு மொழிபெயர்ப்பை ரிவர்ஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் என்று அழைக்கப்படுகின்ற ஆங்கில மொழிபெயர்ப்பை காணுகின்றோம். While they communed together and reasoned, Jesus himself drew near and went with them என்ற ஒரு குறிப்பை ஆங்கில மொழியாக்கத்தில் காணுகிறோம். இயேசுவும் இணைந்து இப்படி பயணித்த மக்களோடு கூட இணைந்து பயணித்தார். அவர் உடன் செல்கின்ற உடன் பயணிக்கின்ற ஆண்டவராக தன்னை இணைக்கிறார் என்று பார்க்கிறோம். நான் ஏற்கனவே என் முகவுரையில் சொல்லிய வண்ணம் திருமறையில் பதிவு செய்யப்பட்டுள்ள கடவுள் முற்பிதாக்களுடைய பயணத்திலும் 40 ஆண்டுகள் வனாந்திர பயணத்தில் ஈடுபட்ட மக்களுடைய பயணத்திலும்
இடையறாமல் மேக சம்பத்தின் மூலமாக அக்கினி சம்பத்தின் மூலமாக அவரோடு கூட பயணித்தார் என்று பார்க்கிறோம். அன்பர்களே, உயிர்த்த இறைவனின் ஆற்றலை இவ்விருவரும் அறியாவிட்டாலும் இயேசு உயிர்த்த ஆண்டவராக அவருடன் உடன் வருகின்ற உடன் பயணிக்கின்ற ஆண்டவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். நம் அன்றாட வாழ்விலும் நாம் செய்யும் பாவத்தின் விளைவாக நாம் அவருடன் பயணிக்க விட்டாலும் அவர் எப்போதும் தமது இரக்கத்தின் அடிப்படையிலே நம்முடன் பயணிக்கிறார் என்ற எண்ணத்தை நாம் பெரும்படியாக அழைக்கப்படுகிறோம். மேலும் அன்பர்களே, இந்த ஊரடங்கு சட்டம், கதவடைப்பு சட்டத்தின் மூலமாக இக்கட்டான காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் வாழ்வில் நம்மில் அநேகருக்கு வாழ்வுக்கான அச்சுறுத்தல் நம்மிடையே இருந்தாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான ஆன்மீக சிந்தனை அல்லது விசுவாசம் சொன்னால், நம்முடைய அன்றாட பயணத்திலே, வாழ்க்கை என்கின்ற பயணத்திலே எப்படிப்பட்ட அச்சுறுத்தல் இருந்தாலும் நாம் அறிந்தும் அறியாமலும் உயிர்த்த ஆண்டவர் உடன் வருகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, உயிர்த்த கிறிஸ்துவுடன் அன்றாட வாழ்வில் ஒன்றிணைப்பு என்ற தலைப்பை இந்த படிக்க கேட்ட பதிலே இரண்டாவது பகுதியாக நாம் பிரித்து பார்க்கிற போது, லூக்கா 24ஆம் அதிகாரம் 16 முதல் 24 உள்ள வசனங்களிலே நமக்கு கிடைக்கின்ற இரண்டாவது சிந்தனை, there was a conversation between the risen Lord and the two disciples. இரண்டு சீடர்களுக்கும் உயிர்த்த ஆண்டவருக்கும் நடைபெறுகின்ற ஒரு உரையாடலை காணுகின்றோம். ஆகவே என்னுடைய இரண்டாவது சிந்தனை கான்வர்சேஷன், உரையாடல் என்பது. உடன் வருகின்ற ஆண்டவர் இங்கே பயணிக்கின்ற நம்மளோடு கூட உரையாடலிலே ஈடுபடுகிறார். இந்த பகுதியில் இடம்பெற்றுள்ள உரையாடலுடைய மையமே இயேசு கிறிஸ்து என்பதை 14ஆம் வசனத்திலே நாம் படித்தறிகின்றோம். இந்த உரையாடல் எப்படிப்பட்டது என்று பார்க்கிற போது, their conversation was about the Lord Jesus, his rejection, suffering, death and burial from the burial என்று பார்க்கிறோம். குறிப்பாக 15ஆம் வசனத்தை நான் படித்தறிகிற போது, அந்த ரிப்போர்ட் they received about his resurrection from the woman என்று பார்க்கிறோம். அன்பர்களே, இந்த உரையாடலுடைய மையமே இயேசு கிறிஸ்துவுடைய அவர் நிராகரிக்கப்பட்டது, அவர் பாடுகளை ஏற்றது மட்டுமல்லாமல் அவருடைய சிலுவை மரணம், அவருடைய அடக்கம் மட்டுமல்லாமல் கல்லறையிலே சென்று அங்கே பார்த்தபோது அவருடைய காலையான கல்லறை என்பதை பெண்மணி மூலமாக அறிந்து கொள்கின்ற காரியம். இந்த உரையாடலுடைய உண்மையான தன்மை என சொன்னால், இந்த உரையாடல் உண்மையான உரையாடல். இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை என்று சொன்னால் ஹெமிலியோ என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது உண்மையான உறவு கொண்டு வாழ்வியல் சார்ந்த உரையாடல் என்று சொன்னால் அது மிகப்பட்ட கூற்றில் இருக்கின்றேன். இன்றைய நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பேரை நாம் சந்திக்கின்றோம், அநேகரோடு கூட நாம் உறவு கொண்டிருக்கிறோம், அநேகரோடு கூட உரையாடல் செய்கின்றோம். ஆனால் இப்படி உறவு கொண்டு உரையாடல் செய்கின்ற மக்கள் உண்மையாலுமே இந்த ஹொமிலியோ என்று சொல்லப்படுகின்ற உண்மையான உறவு கொண்டு உரையாடலிலே ஈடுபடுகிறார்களா என்று பார்க்கிற போது அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், உள்ளத்திலே ஒன்று வைத்துக்கொண்டு உதட்டிலே பேசுகின்ற உரையாடல் இன்றைக்கு அநேக நிலைகளிலே மக்கள் வஞ்சிக்கப்படுகின்ற, மக்கள் ஏமாற்றப்படுகின்ற ஒரு உரையாடலை நாம் இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உரையாடல் இங்கே நிகழவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு கூற்றாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இங்கே 17ஆம் வசனத்திலே இயேசு உரையாடல் மையமாக இருந்தாலும் அவரே இந்த உரையாடலை துவக்குகின்றார். எப்படி? வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு பேசியது என்ன என்று கேட்டபோது 17ஆம் வசனத்துடைய பிற்பகுதி வண்ணமாக புது மொழிபெயர்ப்பிலே மொழியாக்க செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் கேட்டபோது முக வாட்டத்துடன் நின்றார்கள். ரிவர்ஸ்ட் வேர்ஷன் என்றழைக்கப்படுகின்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே they stood still looking sad என்பதாக மொழியாக்க செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே குறிப்பிடப்படும் முகவாட்டம் என்று சொன்னால், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இயேசு மலைப்பிரசங்கம் சொல்லுகின்ற அப்படிப்பட்ட மாய்மாலமான முகவாட்டம் அல்ல.
இங்கே சீடர்கள், 2 சீடர்கள் பயணிக்கின்ற போது, இந்த உரையாடலை இயேசுக்கு துவங்குகின்ற போது அவர்கள் நின்றார்கள். நிற்கின்ற போது முகவாட்டத்தோடு கூட அவள் காணப்பட்டார்கள். இந்த முகவாட்டம் உண்மையாலுமே இவருடைய உரையாடலை கணிக்கின்ற போது இது உண்மையான முகவாட்டம், இது கள்ளத்தனமான முகவாட்டம் அல்ல, மாய்மாலமான முகவாட்டம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். காரணம், அவளது உரையாடலிலே இயேசுவை பார்த்து கேட்டது சொன்னால், நீர் என்ன அந்நியரா? எருசலேம் நகரத்தில் நிகழ்ந்ததை நீர் அறியாமல் இருக்கிறீரே. நாசரேத் இயேசுவை உபாகம் 18ஆம் அதிகாரம் 18 முதல் 22 பகுதியிலே ஒரு தீர்க்கர், கடவுளுக்கு முன்பாக மக்கள் முன்பாக வல்ல செயல் செய்தவர், அவரே இஸ்ரவேலை மீட்பார் என நம்பியிருந்தோம். தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவரை பிடித்து வஞ்சகமாக பொறாமையினாலே கொலை செய்து விட்டார்கள். இன்றைக்கு காலையிலே எங்களில் குழுவை சேர்ந்த சில பெண்கள் அவர் அடக்க செய்த இடத்திலே சென்று பார்த்தார்கள். கல்லறை காலியாக இருந்தது. ஆனால் அவரது உடலை காணாது திரும்பி வருகிற போது வானதூதர்களை சந்தித்து அவர் உயிரோடு கூட இருப்பதாக உரைத்தார் என்ற செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். மட்டுமல்லாமல் எங்களுடன் இருந்தவர்களில் சிலர் அந்த பெண்கள் கூறியதை நம்ப முடியாமல் கல்லறை சென்று பார்த்தபோது அவருடைய உடல் இல்லை என கூறினார்கள். தங்களுடைய உரையாடலில் உயிர்த்த இயேசுடன் அவரை பார்த்தே இப்படிப்பட்ட வாக்கியங்களை பகிர்ந்து கொண்டால் பார்க்கிறோம். அன்பர்களே, இன்றும் ஜெபத்தின் மூலம் நாம் கடவுளுடன் உரையாடல் செய்தாலும் உயிர்த்த இயேசு நம்முடன் பயணிக்கிறார் என்ற ஆன்மீக உணர்வு இல்லாமல் எல்லாம் முடிந்து போயிற்று என்று நம்பிக்கை இல்லாமல் போன இந்த சீடர்களைப் போல நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் பயணிக்காமல், அந்த சீடர்களைப் போல நாம் வாழாமல் நம்பிக்கையோடு கூட வாழ அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட உடன் வருவர் மட்டுமல்ல, நம்மோடு கூட அன்றாட வாழ்வில் அவர் உயிர்த்தாண்டவராக உரையாடல் செய்ய விரும்புகிறார். நாம் அந்த உரையாடலிலே பங்கேற்கிறோம் என்பது நமக்கு நாமே கேட்க வேண்டிய ஆன்மீக கேள்வியாக இருக்கிறது. மூன்றாவதாக, உயிர்த்த கிறிஸ்துவுடன் அன்றாட வாழ்வில் ஒன்றிணைப்பு என்ற தலைப்பை நாம் சிந்திக்கின்ற போது லூக்கா 24ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களிலே 3வது பகுதியாக நான் பிரித்திருக்கிறேன். இந்த பகுதிக்கு நான் கொடுக்கின்ற 3வது தலைப்பு கேட்டகிசம், உபதேசம் என்பது. அன்பர்களே, இயேசு உடன் வருபவராக, உரையாடல் செய்பவராக, 3வதாக இங்கே உபதேசிக்கின்ற ஆண்டவராக தன்னை இருத்துகிறார் என்று பார்க்கிறோம். இயேசு இந்த உரையாடலை தொடர்ந்து அவருக்கு உபதேசம் பண்ணுகிறார். எப்படி என்று பார்க்கிற போது, அறிவிலிகளே என்று திட்டுகிறார். அவர்களை பார்த்து கண்டனம் செய்கிறார். மோசே முதல் தீர்க்கர்கள் வரை சொன்ன உபதேசத்தின் அடிப்படையை, மேசியா துன்பப்பட வேண்டும் என்ற உபதேசத்தை அவருக்கு மீண்டுமாக நினைவுபடுத்துகிறார் என்று பார்க்கிறோம். இதனைத்தான் தூய பவுலினாரும் தன்னுடைய நிருபத்திலே அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தெசலோனிக்கா பட்டணத்தில் இருக்கின்ற போதும், அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அவர் ஒரு குற்ற கைதியாக அகிரிப்ப ராஜா முன்பாக விசாரணை கைதியாக அவர் நிற்கின்ற போதும் இப்படிப்பட்ட காரியத்தை மேசியா துன்புற வேண்டும், துன்புற்று அவர் மீண்டுமாக உயிர்த்தெழ வேண்டும் என்ற சிந்தனையை அங்கே பதிவு செய்வதாக பார்க்கிறோம். அன்பர்களே, மேசியாவாக இயேசு நமக்காக நம்மை மீட்டெடுப்பதற்காக துன்பப்பட்டாரே, இன்றைக்கு உடன் வருபவராக, உரையாடல் செய்பவராக, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்துவிட்டது என்று நாம் நம்பிக்கையற்ற சூழலில் வாழ்ந்துகிற போது அறிவிலிகளே என்று உயிர்த்தாண்டவராக நம்மோடு கூட இருப்பதாக சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனைத்து கஷ்டங்களையும் போக்குகின்ற ஆண்டவராக, நம்பிக்கையற்ற சூழலிலே நம்பிக்கை தருகின்ற ஆண்டவராக அவர் இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, மேசியாவாக நம்மை மீட்பதற்காக துன்பப்பட்டாரு. இன்றைக்கு நாம் அவர் நிமித்தமாக, நச்சு நிமித்தமாக பிறருடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்ய நாம் துன்புறுகிறோம் என்பதை நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். 4வதாக, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் அன்றாட வாழ்வில் ஒன்றிணைப்பு என்ற தலைப்பை நாம் சிந்திக்கின்ற போது 4வது பகுதியாக லூக்கா 24ஆம் அதிகாரம் 28 முதல் 31 வசனங்களை நாம் பார்க்கிற போது அங்கே
இந்த பகுதிக்கு நான் தருகின்ற 4வது துணை தலைப்பு கம்யூனியன். தமிழிலே இவ்வண்ணமான ஒரு கோர்வையாக இருக்கும் சொல்லி உபசரிப்பு என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். இந்த பகுதியிலே இயேசு கிராமத்தை அடைந்தபோது அப்புறம் போகிறவர் போல காட்சியளித்த போது 2 சீடர்களும் இயேசுவை பார்த்து, ஐயா, பொழுது போயிற்று, இரவு வந்து விட்டது, எங்களோடு கூட தங்கிரும் என்று இயேசுவை பார்த்து வினவின போது அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இயேசு அவருடைய இல்லத்துக்கு சென்றார். இல்லத்துக்கு சென்று அவர்கள் கொடுத்த உணவை அவர் அருந்துகிறார் என்று பார்க்கிறோம். அன்பர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே, சமூக சமய வாழ்க்கையிலே யாராவது வீட்டுக்கு நாம் செல்வோமானால் விருந்து கொடுக்கின்ற நபர்கள் கடவுளுக்கு நன்றி எடுப்பார்கள். ஆனால் இங்கே விருந்தை ஏற்கின்ற நபர் விருந்து கொடுக்கின்ற நபர்களை இணைந்து அவர் கடவுளுக்கு நன்றி அடைக்கின்ற ஒரு முற்றிலும் மாறுபட்ட சூழலை நாம் காணுகின்றோம். இங்கே இயேசு கிறிஸ்து விருந்தை ஏற்பவராக விருந்தை ஏற்றுக்கொண்டு விருந்து கொடுக்கின்ற நபர்களோடு கூட கடவுளுக்கு நன்றி அடைக்கின்ற போது அப்பத்தை பிற்கிறார். அப்பத்தை பிற்கின்ற போது இதுகாரும் இயேசுவையே உயிர்த்தெழுந்த ஆண்டவரையே பற்றி பேசி வந்த நபர்கள், நம்பிக்கையற்ற சூழலிலே வசித்து பயணித்த மக்கள் இப்போது இந்த அப்பம் பிற்கின்ற சூழலிலே இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டார்கள். They recognize the risen Lord என்று பார்க்கிறோம். இயேசுவை உயிர்த்த ஆண்டவராக கண்டு கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அவருடைய கண்கள் திறந்தன, இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டார்கள் என்ற ஒரு குறிப்பை லூக்கா இந்த பகுதியிலே பதிவு செய்கிறார். இன்றைய நாட்களிலே குறிப்பாக கதவடைப்பு, ஊரடங்கு சட்டத்தின் மூலமாக நம்முடைய உபசரிப்பு தேவையான மக்களுக்கு நாம் அன்றாட வாழ்விலே செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இறுதியாக ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் அன்றாட வாழ்வில் ஒன்றிணைப்பு என்ற தலைப்பை நாம் 5வது பகுதியாக இந்த படிக்க கேட்ட பகுதியை பிரிக்கிற போது லூக்கா 24 அதிகாரம் 33 முதல் 35 பகுதியிலே நமக்கு கிடைக்கின்ற 5வது துணை தலைப்பு கன்ஃபெஷன் என்பது, உரைத்தல் என்பது. இந்த இருவரும் இயேசுவை உயிர்த்தெழுந்த ஆண்டவராக, கடாவப்பட்ட கரங்களிலே காயத்தை கண்டவனாக, அப்பத்தை பிற்கையில் இயேசுவை கண்டுகொண்ட போது, அடையாளம் கண்டுகொண்ட போது, கண்கள் திறக்கப்பட்ட போது அவர் சொன்ன காரியம் என்ன? நம்முடைய காரியம் நம்முடைய உள்ளத்திலே அனல் கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று அவர்கள் தங்களுடைய குற்ற மனப்பான்மை வெளிப்படுத்த மட்டுமல்ல, அன்றைய இரவிலேயே தங்களுடைய பயணக் கலைப்பை மறந்தவர்களாக மீண்டுமாக அவர்கள் 7 அல்லது 8 மைல் தொலைவுள்ள அந்த எருசலேம் நகரத்துக்கு சென்று இயேசு உண்மையாலுமே உயிர்த்தார் என்ற செய்தியை மற்ற சிலரோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள், உரைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பர்களே, இன்று நடைபிணங்களாக ஆதரவற்ற நிலையில் உள்ள ஏழை எளிய தினக்கூலிகள் ஊரடங்கு சட்டத்தின் மூலமாக வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்ற மக்களுக்கு இயேசு உடன் வருகின்ற ஆண்டவராக, நம்முடன் எல்லா கஷ்டங்களிலும் நம்பிக்கையற்ற சூழலிலும் உரையாடல் செய்து நம்மை திடப்படுத்துகின்ற ஆண்டவராக, பாதை தவறி நாம் செல்லுகின்ற போது, துணிகரமாக நாம் பாவங்களில் விழுகிற போது நமக்கு உபதேசிக்கின்ற ஆண்டவராக, அன்றாட வாழ்வில் அவரை நாம் பிறருக்கு உபசரிப்பு செய்கின்ற ஆண்டவராக நாம் காட்டுகின்ற போது, நம்முடைய வாழ்க்கையிலே அவரோடு கூட ஒன்றிணைப்பு செய்து செயல்படுகிற போது உண்மையாலுமே இந்த இயேசுவாகிய உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய நற்செய்தியை எவ்வண்ணமாக இந்த சீடர்கள் உரைத்தார்களோ அதே உரைத்தல் பணியை நீங்களும் நான் செய்ய கடவுள் உங்களுக்கும் எனக்கும் துணை புரிவாராக. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் அன்றாட வாழ்வில் ஒன்றிப்பு என்ற தலைப்பு எடுத்தியமின சிந்தனைகளை நான் 5C என்கின்ற ஆங்கில வார்த்தை மூலமாகவும் ஊ என்ற தமிழத்தி மூலமாகவும் பயன்படுத்தியிருக்கிறேன். முதலாவதாக கம்பானியன், உடன் வருபவர். இரண்டாவதாக கான்வர்சேஷன், உரையாடல் செய்பவர். மூன்றாவதாக கேட்டகிசம், உபதேசிப்பவர். நான்காவதாக கம்யூனியன், உபசரிப்பு செய்பவர். ஐந்தாவதாக
கன்ஃபெஷன் உரைக்கப்பட வேண்டியவர் என்ற செய்தியை நாம் சிந்தித்து செயல்பட பரிசுத்த ஆவியர் உங்களுக்கு எனக்கு கிருபை புரிவாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அன்பரின் ஆண்டவரே, உமது பிரதான கிருபையினாலே இரக்கத்தினாலே 2020 ஆண்டு துவக்கின நாங்கள் உலகளாவிய நிலையிலே பல்வேறுபட்ட இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள், பல ஆயிரக்கணக்கான மக்கள் உறவுகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்க தருவாயிலே, பல ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரத்தையே இழந்து தவித்துக் கொண்ட தருவாயிலே, இந்த வருடத்தினுடைய 5வது மாதத்திலே முதலாம் பரிசுத்த ஓய்வு நடைபெறுகின்ற காணொளி மூலமாக நடைபெறுகின்ற இந்த வழிபாட்டாளிலே குடும்பமாக நாங்கள் வசிக்கின்ற இடங்களிலே பங்கேற்கின்ற ஒரு பாக்கியத்தை பாவிகளும் நீசரும் ஆகிய எங்களுக்கு நீர் கிருபையாக தந்தபடியால் உம்மை உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து கோடான கோடி துதித்தோத்தங்கள் ஏறெடுத்து உம்மை துதிக்கின்றோம், போற்றுகின்றோம், உம்மை மயப்படுத்துகின்றோம். மிக சிறப்பாக தகப்பனே, கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஏராளமான மக்களுக்காக நாங்கள் மனபாரத்தோடு கூட வருகின்றோம். தங்களுடைய அருமையானவர்களை இழந்து வாடிக்கொண்டிருக்கிற, உறவுகளை இழந்து தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டு உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற சூழலுக்காக ஜெபிக்கின்றோம். மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருகிற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். மட்டுமல்லாமல் இந்த வியாதி மூலமாக குணமடைந்து வீடு திரும்பி இருப்போருக்காக நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். அனைவரோடும் அது கிருபைக்கு மன்றாடுகிற தகப்பனே, மட்டுமல்லாமல் ஆண்டவரே, இப்படிப்பட்ட உலகளாவிய நிகழ்விலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறுபட்ட நாடுகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக, பணியாளர்களுக்காக நன்றி பாராட்டுகிறோம். மிக சிறப்பாக எங்களுடைய தாய் திருநாட்டிலே உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற மக்களை தங்களுடைய உயிரையே பணைய வைத்து பணியாற்றி கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர், செவிலியர்கள், மருத்துவர்கள் யாவருக்காக மன்றாடுகிறோம். உமது கிருபை தாமே அனைத்து மக்களோடும் மிக சிறப்பாக அன்றாட உணவுப் பொருட்களை எங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிற வியாபாரிகளுக்காக இடத்தில் வருகிறோம். அனைவரையும் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். மிக சிறப்பாக இந்த கரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக, மிக சிறப்பாக கைவினை பொருட்களை செய்யும் தொழிலாளர்கள், நெசவாளர்கள், கட்டிட பணியாளர்கள், கட்டுமான பணிக்காக பொருட்களை, உபகரணங்களை செய்கின்ற பணியாளர்கள், விவசாயம் செய்தும் முதலீடுக்கு ஏற்ற பணத்தை பெறாமலும் உற்பத்தி செய்த பொருட்களை விற்க முடியாமலும் துன்பத்தில் இருக்கின்ற விவசாயிகள், அவ்வப்போது இயற்கையினுடைய சீற்றின் மூலமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற விவசாய பெருமக்கள் யாவருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கின்றோம். உமது கிருபை தாமே துன்பத்திலே, துயரத்திலே, கண்ணீரிலே, கவலையிலே எதிர்கால நம்பிக்கையேற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களோடும் உமது கிருபை இருக்க மன்றாடுகிற தகப்பனே. மட்டுமல்லாமல் எங்களுடைய பேராயர், அவருடைய குடும்பம், திருப்பணிவிடைகள், பேராய அலுவலர்கள், பேராயத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற ஆயர் பெருமக்கள், மிஷனரிமார்கள், நிறுவன தலைவர்கள், நிறுவனங்களிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற பணியாளர்கள் யாவரோடும் உமது கிருபை இருக்க மன்றாடுகிறோம். 179 ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கிற நீண்ட நெடிய விசுவாச பயணத்துடைய எங்களுடைய தூய யோவான் ஸ்நானகர் ஆலயத்திற்காக நன்றி பாராட்டுகிறோம். இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு நபர்களையும் நீர் குடும்பமாக, தனிப்பட்ட நபராக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். தற்காலத்தில் நிலவி வருகின்ற இந்த கரோனா வைரஸ் எங்களுடைய திருச்சபை மக்களை, ஏன் ஒவ்வொரு மக்களையும் பாதிப்புக்கு உள்ளாகாமல் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் மன்றாடுகிறோம். முதியவர்களையும், எங்களுக்கு தெரியாமல் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிற மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். வெளிநாடுகளிலும் வெளியூர்களில் இருக்கின்ற பெற்றோர்கள், பிள்ளைகள், உடன்பிறந்தவர்கள் யாவரோடும் உமது கிருபை இருக்க மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இப்போதும் தகப்பனே, இன்றைய நாளிலும் இவ்வார நாட்களிலும்
தங்களுடைய பிறந்த நாட்களையும் இல்லற இனவினாரையும் கண்டும் காணிருக்கின்ற அன்பர்களையும் தம்பதியினரையும் உம்முடைய அருட்கரத்திற்குள்ளாக விசுவாச குடும்பத்தாராக நாங்கள் அர்ப்பணம் செய்கின்றோம். உம்மிலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருந்து உமக்கு ஏற்ற கனிகளை வசிக்கின்ற, படிக்கின்ற, பணியாற்றுகின்ற, பயணிக்கின்ற இடங்களெல்லாம் வெளிப்படுத்தும்படியாக நீர் அருள் பாராட்ட வேண்டுமாய் மன்றாடுகிறோம். உம்முடைய அருட்கரம் இந்த மாதம் முழுமையுமாக எங்கள் அனைவரோடு குறிப்பதாக. மிக சிறப்பாக இந்த வாரத்திலே நாளை தினத்து தொடங்கியிருக்கின்ற சுட்டெரிக்கு வெயிலின் மீதமாக எங்களுடைய உடல்கள் பாதிக்கப்பட்டு போகாத வண்ணம் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இயேசுவின் இன்ப பேரிலே மிக தாழ்மையோடு கூட இவளை வேண்டிக் கொள்கிறோம். தூய தந்தையே, ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றிய அறிவிலும் அன்பில் நிறைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட கூட நிலைத்திருக்க கடவது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் அன்றாடக வாழ்வில் ஒன்றிப்பு என்ற தலைப்பு இன்றைக்கு நற்செய்தி பகுதியாக படிக்க கேட்டு தூய லூக்கா 24ஆம் அதிகாரம் 13 முதல் 35 உள்ள பகுதியிலே நமக்கு கிடைக்கப்பெற்ற ஆன்மீக சிந்தனைகள், பதிவுகள். உடன் வருபவர் கம்பானியன், உரையாடல் செய்பவர் கான்வர்சேஷன், உபதேசிப்பவர் கேட்டகிசம், உபசரிப்பு செய்பவர் கம்யூனியன் அண்ட் உரைக்கப்பட வேண்டியவர் கன்ஃபெஷன் என்பவைகளே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உதாவியோடு இருப்பாராக. சமாதானத்தோட உலகத்துக்குள் புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அனைவருக்கும் வணக்கம்.